எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் ஸ்பெஷல் மட்டன் குருமா எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது டிஃபன் மற்றும் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட ரா ஸ்மெல்லாம் போய் இது நல்லா பொரியணும். ஸோ இது எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க, ஏன்னா கசப்புத்தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் இருந்து 3/4 அளவு வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி 3/4 அளவு வெங்காயத்தை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் எதுக்கு இந்த ஆனியனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிறேன்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பேனில் மீதி இருக்கக்கூடிய ஆனியன் கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 கிலோ மட்டனை நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் தான் இருக்கும். இங்கே நான் எலும்போடு சேர்ந்த கறியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸில் நம்ம போட்டால் தான் இது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இதுவே நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டோன்னா அது வெந்து வரும்போது ரொம்ப குட்டியாயிரும். மட்டனை இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எப்போவுமே மட்டனை ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாது. சும்மா 1-2 தண்ணி அலசினா போதும், ஏன்னா மட்டனோட டேஸ்ட் போயிடும். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்படியே குக் பண்ணோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே மூடி போட்டு குக் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் குக் பண்ணலாம், சீக்கிரம் வெந்துடும். பட் குருமாங்கிறதுனால கீழே அடிப்பிடிக்கும். இதுவே நம்ம பேனில் குக் பண்ணுறதுனால இது கீழே அடிப்பிடிக்காது, கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா மணம் வர வரைக்கும் பரட்டி விட்டுக்கிடலாம். இந்த கரம் மசாலா பவுடர் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் செஞ்சது. ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் நல்ல மணம் வந்துடுச்சு. அடுத்ததாக கறி வேகிறதுக்கு தேவையான அளவு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ நான் மீதி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து ஆற வச்சுருந்த எல்லா ஆனியனையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 10 முந்திரி, அப்புறமா 100 ml தயிரை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். இப்போது மட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 3/4 அளவு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இதில் அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கோகனட் மில்க்கோ இல்லைனா கோகனட் பேஸ்ட்டோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த பேஸ்ட்டு தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த முந்திரி ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா திரண்ட மாதிரி ஆயிரும். ஆனியனை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போது அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதில் தண்ணி எதுவும் சேர்த்துட வேணாம். ஸோ இதுலேயே இன்னும் ஒரு 25% குக் ஆயிரும். இது இன்னும் ஒரு 25% வெந்து எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, இடியப்பம், பரோட்டா, ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கறியும் நல்லா குக் ஆயிடுச்சு. இது நம்ம ஈத் அன்னைக்கு செய்யக்கூடிய அடைக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.